படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். இந்த ஸ்டோரி 80s 90s காலகட்டத்தில் வர வேண்டிய ஸ்டோரி. இப்போது இந்த ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், ஆனால் அதுவும் இல்லை. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வில்லனான ரஞ்சித் சஜி ஹோம் தேட்டரில் ரகுவரன் படத்தை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வில்லன் அப்படின்னு டைரக்டர் நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாரு போல் இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு குபி சிரிப்பு தான் வருது. ஆயிஷா இந்த படத்தில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர்னு டைரக்டர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் கேங்ஸ்டர் குரூப்பை ஹீரோ துவைச்சி எடுப்பார். அதுக்கப்புறம் வில்லன் அதே கேங்ஸ்டர் குரூப்பை ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அனுப்பி வைப்பார். டைரக்டருக்கு கேஸ்டிங் ப்ராப்ளம் போல் இருக்கு. அதே ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல. அதுக்கப்புறம் வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்டுறாங்க. அதுவும் வெயிட்டேஜாக இல்லை. ஹீரோவும் வில்லனும் கிக் பாக்ஸிங் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால சம்பிரதாயத்துக்காக கிளைமேக்ஸில் கிக் பாக்ஸிங் ஃபைட் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கதை முடிஞ்சிருது. சினிமாட்டோகிராஃபர் ஆர் டி ராஜசேகர், மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அருள்நிதி யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லாவே பண்ணுவார். ஆனால் இந்த மூவி அவுட்டேட்டடான ஸ்கிரிப்டு. இந்த மூவி சன் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த மூவியை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.